வணக்கம். நம்ம வாழ்க்கையோட விதிய தீர்மானிக்கிறது நிஜமாவே எது? அத பற்றிய ஒரு ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சிந்தனைய தூண்டக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்க போறோம். விதியின் சிற்பி அப்படின்னு சொல்லப்படுற கர்மா பத்தின பல ஆச்சரியமான உண்மைகளை இன்னைக்கு நாம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு சின்ன அசைவையும் மேல உட்கார்ந்துகிட்ட யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கணக்காளர் ஒரு பெரிய நோட்டு புத்தகத்துல எழுதிக்கிட்டே இருக்காருன்னு நீங்க எப்பதாவது ரகசியமா நினைச்சிருக்கீங்களா? உண்மையாவே உங்க வாழ்க்கையோட மதிப்பெண்களை கணக்கிடுறது யார்? சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1. கர்மாவின் வரவு செலவு திட்டம். கர்மா அப்படின்னாலே பலருக்கும் ஒரு தவறான, கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய புரிதல் தான் இருக்குல்ல. அது என்னன்னு முதல்ல நாம பார்க்கணும். பொதுவா மக்கள் கர்மாவை எப்படி பார்க்கறாங்க? அது ஒரு வரவு செலவு கணக்கு மாதிரி. அதாவது நம்ம செய்யற புண்ணியங்கள், பாவங்கள், நன்மைகள், தீமைகள் எல்லாம் கணக்கு வைக்க மேல ஒரு டிவைன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் இந்த உலகம் மனிதர்களை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துற ஒரு மறுசுழற்சி இயந்திரம்னு நம்புறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஸ்வர்க்கம் நரகத்தோட தராசு. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த எண்ணங்கள் எல்லாமே முற்றிலும் தப்பு. இது வெறும் அபத்தம் மட்டும் கிடையாதுங்க. இது ரொம்பவே ஒரு துயரமான விஷயமும் கூட. ஏன் தெரியுமா? மனிதர்களோட முழு ஆற்றலையும் அப்படி முடக்கி போடுற ஒரு ஆபத்தான சிந்தனை இது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த தவறான புரிதல்கள் உண்மையில சமூகத்துல என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது? எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு சொல்ற அந்த மனநிலை நம்மளை எதையும் செய்ய விடாம தடுத்து நிறுத்திடுது. அது மட்டுமா, சமூகத்துல நடக்கிற அநீதிகள், அரசியல் அடக்குமுறைகளை கூட இத அவங்க கர்மா அப்படின்னு ரொம்ப ஈஸியா நியாயப்படுத்திடுறாங்க. இதனால யாருக்கு லாபம்? குழம்பி போய் பயந்து இருக்கிற மக்களை வச்சு இந்த ஜோஷ்யம், குறி சொல்ற பிசினஸ் பண்றவங்க தான் செழிப்பா வளர்றாங்க. பகுதி 2. இந்த பெரும் கட்டுக்கதையை உடைத்தெறிதல். இத்தனை காலமா நம்மள முடக்கி வச்சிருந்த அந்த மாயைய சுக்குநூறா உடைச்சு உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் இது. அந்த பெரிய மாயையை எப்படி உடைக்கிறது? உண்மை என்ன தெரியுமா? வானத்திலிருந்து உங்க வாழ்க்கையை தணிக்கை செய்யற சர்வாதிகாரி யாரும் அங்க கிடையவே கிடையாது. தப்பு செஞ்சா தண்டனை, நல்லது செஞ்சா பரிசு அப்படிங்கிற அந்த பழமையான சித்தாந்தங்கள் எல்லாம் இல்லவே இல்ல. தெய்வீக பழிவாங்கல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சுருக்கமா சொல்லப்போனா கடவுள் ஒரு பக்கம், சாத்தான் ஒரு பக்கம்னு சொல்ற அந்த பிரிவினைகளுக்கு இங்க சுத்தமா இடமில்ல. இப்போ ஒரு நேரடி ஒப்பீட்ட பாப்போம். ஒரு பக்கம் நம்மள ஒடுக்குற அந்த பழைய கட்டுக்கதை, அதாவது கர்மாங்கிறது ஒரு பரிசு மற்றும் தண்டனை சிஸ்டம். ஆனா மறுபக்கம் பாருங்க, அதுதான் நம்மள முழுசா விடுவிக்கிற உண்மை. கர்மாங்கிறது உங்களுக்கான சொந்த வாழ்க்கை வரைபடம். ஆமாங்க, உங்க வாழ்க்கையோட வரைபடத்தை நீங்களேதான் உருவாக்குறீங்க அப்படிங்கிறது தான் அந்த ஆழமான உண்மை. சரி, அப்படியானால் கர்மாவோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? பகுதி 3. உண்மையான அர்த்தம். பல நூற்றாண்டுகளா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த வார்த்தைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க ரொம்ப எளிமையான, அதே சமயம் அழகான ஒரு உண்மையை இப்ப பார்க்க போறோம். கர்மா, இந்த வார்த்தைக்கு நிஜமான நேரடியான அர்த்தம் என்ன தெரியுமா? செயல், அவ்வளவுதாங்க. ஆக்ஷன். இதுக்கு பின்னாடி வேற எந்த மாயாஜாலமும் கிடையாது, எந்த கணக்கு புத்தகமும் கிடையாது. கர்மானா செயல், அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இது என் கர்மா அப்படின்னு நாம சொல்லும்போது, என் வாழ்க்கைக்கு நானே முழு பொறுப்பு அப்படின்னு தான் நம்ம உண்மையில சொல்றோம். வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்த பொறுப்பை நம்ம கைகள்லயே நாம எடுத்துக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை இல்லையா? கர்மாங்கிறது இயற்கையோட ஒரு அடிப்படை விதி. இதோட அர்த்தம் என்னன்னா, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையோட சூழ்நிலைகளுக்கு நீங்க மத்தவங்க மேல பழி போடவே முடியாது. உங்க அப்பா அம்மா, ஆசிரியர்கள், நீங்க பிறந்த நாடு, அரசியல்வாதிகள், கடவுள்கள், ஏன் உங்க தலைவிதி மேல கூட பழிய போட முடியாது. உங்க ஒவ்வொரு அனுபவத்துக்கும் நீங்க மட்டுமே தான் முழு பொறுப்பு. சரி, இப்போ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4. திசையை தீர்மானித்தல். இந்த பொறுப்பை முழுமையா உணர்ந்து ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழற முறை எப்படி முற்றிலும் மாறப்போகுதுன்னு பாப்போம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். கர்மாங்கிறது நீங்க நம்பணும்னு உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. இது ஒரு மதம் இல்ல, வேதம் இல்ல, ஒரு தத்துவமோ சித்தாந்தமோ கிடையாது. இது அப்படியே சூரியன் மாதிரிங்க. நீங்க சூரியனை நம்பினாலும் நம்பாட்டியும் அது எப்படி தினமும் பிரகாசிக்குதோ அதே மாதிரிதான் கர்மாவும் இயங்கிட்டு இருக்கு. இதுக்காக நீங்க எந்த ஒரு விசிறி மன்றத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நான் உங்ககிட்ட நேருக்கு நேரா ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க கர்மாவுக்கு தயாரா? அதாவது உங்க வாழ்க்கையோட கடிவாளத்தை உங்க சொந்த கைகளை எடுத்துக்க நீங்க நிஜமாவே முழுமையா தயாராகி விட்டீர்களா? இத்தனை நாளா அந்த பழைய கட்டுக்கதைகளை நம்பி வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா?
ஒரு காரோட பின் சீட்ல உட்கார்ந்துகிட்டு பயத்துல உறைஞ்சு போய் ஐயோ நடப்பது ஏதோ என் கட்டுப்பாட்டுல இல்லையேன்னு கைநடுக்கத்தோட பயணிக்கிற ஒரு பயணியோட வாழ்க்கை அது. ஆனா கர்மாவோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பின்னிருக்கை பயணியா இருந்த நீங்க இப்போ உங்க வாழ்க்கை காரோட ஸ்டீரிங்க உறுதியா பிடிச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையான டிரைவரா மாறிடுவீங்க. உங்களுக்கான வழிய நீங்களே உருவாக்குற அந்த சுதந்திரமும் அசாதாரணமான வலிமையும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உங்க முன்னாடி இருக்கு. உங்க வண்டியோட சாவியும் திசையும் இப்போ உங்க கைகள்ல தான் இருக்கு. இன்னைக்கு உங்க விதிய நீங்க எந்த பக்கம் செலுத்த போறீங்க? இந்த அதிகாரத்தையும் பொறுப்பையும் முழுசா உணர்ந்து செயல்படுங்க. சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.